இன்றைய வேதாகம தியானம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பாரங்கள் இருக்கின்றன. குடும்ப பொறுப்புகள், உடல்நல கவலைகள், வேலை, பொருளாதார சுமைகள், எதிர்காலத்தை பற்றிய பயம் என்று பல எண்ணங்கள் நம் இதயத்தை அழுத்தக்கூடும். பல நேரங்களில் இந்த பாரங்களை நாம் தனியாக சுமக்க முயற்சிக்கிறோம். ஆனால் தேவன் என்று நமக்காக சொல்லுவது, உன் பாரத்தை என்னிடத்தில் வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்பதே. இந்த வசனத்தில் 2 அற்புதமான வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. முதலாவது, தேவன் நம்முடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு தேவனிடம் வர வேண்டும் என்று இல்லை. நம் பலவீனத்தோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் அவரிடம் வரலாம். இரண்டாவது, அவர் நம்மை ஆதரிப்பார். தேவன் நம் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பவர் அல்ல. அவர் நம்மோடு நடந்து நமக்கு தேவையான பலத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். சூழ்நிலைகள் உடனே மாறாமல் இருக்கலாம், ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் மனதிடத்தை அவர் நமக்குள் உண்டாக்குகிறார். இன்று நீங்கள் எந்த பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் அதை ஜெபத்தின் மூலம் கர்த்தருடைய பாதத்தில் வையுங்கள். உங்கள் எதிர்காலம், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஊழியம், உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படையுங்கள். நம்மை தாங்குகிறவர் மனிதர்கள் அல்ல, கர்த்தரே. தேவனை நம்பி அவர் மேல் சாய்ந்திருக்கும் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. அவர் நம்மை நம்புகிறவர்களை தள்ளிவிடாமல் தமது சரியான நேரத்தில் உயர்த்தி நடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று எங்கள் இதயத்தில் இருக்கும் எல்லா பாரங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்களை ஆதரித்து எங்களுக்கு பலத்தையும் சமாதானத்தையும் தாரும். எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் எதிர்காலத்தையும் உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்தும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.